இப்ப என்ன அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சோதனை சோதனைன்னு எல்லாரும் சொல்றாங்க. எங்களுக்கு ஏன் உங்களுக்கு மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்க முடியவில்லை, வெற்றி வாய்ப்பு நழுவி போய்விட்டது என்பது கூட நமக்கு வேதனையை தரவில்லை. ஆனால் அந்த தேர்தல் தீர்ப்பு வந்து இந்த வாக்களிக்கிற ஆள்காட்டி விரலிலே வைத்த மை காய்வதற்கு முன்பாக எம்எல்ஏக்கள் விலை போகிற இந்த காட்சியை இதுவரை தமிழ்நாடு கண்டதில்லை. இதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு வேதனையாக இருக்கிறது. தொண்டர்களுடைய உழைப்பாலே, தமிழக மக்களுடைய நம்பிக்கையாலே புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாரை முதலமைச்சர் அடியிலே அமர்த்த வேண்டும் என்பதற்காக இரட்டையிலே வென்றவர்கள் இன்றைக்கு ராஜினாமா படலத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார். இப்ப ஏன் அவங்க எல்லாம் இந்த அச்சத்தோட போறாங்க, கவலையோட போறாங்க, கனவோட ஏன் போறாங்க தெரியுமா? முந்திலாம் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்கணும்னா என்ன செய்யணும்? இப்ப அண்ணன் மேயரா இருந்தாரு, சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாரு, பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாரு, 10 வருஷம் அண்ணன் கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருந்தாரு, நான் 10 வருஷம் அமைச்சராக இருந்தேன், அதே போல 15 வருஷம் எம்எல்ஏ இருந்தேன், எதிர்கட்சி துணைத் தலைவராக இருந்தேன். இதுக்கெல்லாம் நீங்க என்ன ஆதரவு கொடுத்தீங்க? நீங்க எங்களுக்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்தீங்க. அம்மா எங்களுக்கு போட்ட பிச்சை, புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் எங்களுக்கு போட்ட பிச்சையினாலே நாங்கள் இவ்வளவு மக்கள் பணி ஆற்றினோம். இப்ப என்ன வந்திருக்கு தீர்ப்பு? மக்கள் சேவை மறந்து போனது. மக்கள் சேவைனா என்ன விலைன்னு கேட்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள், உழைப்புனா என்ன, கொள்கைனா என்ன, லட்சியம்னா என்ன? இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற அந்த 107 சட்டமன்ற உறுப்பினர்கள்ல நான் இந்த தொழிற்சங்க கூட்டத்தில் சவால் விடுத்து சொல்கிறேன், மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களே, தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற தாவேகா கட்சியிலே விசில் சின்னத்திலே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் 107 பேர்களினுடைய முகத்தை பார்த்து சரியாக அவருடைய பெயர்களை நீங்கள் உச்சரித்து விட்டால் இந்த உதயகுமார் பொது வாழ்க்கையில் இருந்தே நான் விலகி விடுகிறேன். 56 பேர் அடுத்த கட்சியில இருந்து ஆட்டிய போட்டவனுங்க, இங்க சீட்டு கிடைக்கலன்னு ஓடினவனுங்க. ஏன்னா இங்க தகுதி பார்த்து, சீனியாரிட்டி பார்த்து, உழைப்பு பார்த்து, தியாகத்தை பார்த்து, மக்கள் சேவையை பார்த்து, மக்களுக்கு அறிமுகமானதை பார்த்து இங்கே தேர்வு செய்வார்கள். அங்கதான் ஆளே கிடைக்கலையா? வர்றவன்லாம் வந்து உள்ள வாங்கன்னு போட்டு அவன்லாம் இப்ப சட்டமன்ற உறுப்பினர் ஆகி அவன்லாம் அமைச்சர் ஆயிட்டான். அது இங்க மதுரையில ஒரு அமைச்சர் இருக்கிறாரு, அடே அப்பா 5 வருஷத்துல 5 கட்சிக்கு போன அம்மாவாசை அவரு. அவர் அதிமுகவுடைய அந்த வரலாற்றை, எதிர்காலத்தை பற்றி பேசுகிற போதுதான் எங்கள் நெஞ்சம் பொறுக்க மறுக்கிறது. இங்க வந்து தவிச்சுக்கிட்டார். இவர் வீட்டு வாசத்துல எத்தனை நாள் நின்றாரு, அவர் வீட்டு வாசத்துல எத்தனை நாள் நின்றாரு, எங்க வீட்டு வாசத்துல எத்தனை நாள் நின்றாரு, அதுக்குள்ளே மறந்து போச்சு வரலாறு. நாங்கள் என்ன சொல்கிறோம்? மக்கள் உங்களுக்கு தீர்ப்பளித்து விட்டார்கள், நீங்கள் அமைச்சராகி விட்டீர்கள். உங்கள் ஜோசப் விஜயை இந்திரன் என்று சொல்லுங்கள், சந்திரன் என்று சொல்லுங்கள், எதை கழுதைன்னு சொல்லுங்க, குதிரைன்னு சொல்லுங்க, எதை வேணாலும் சொல்லுங்க, எங்களுக்கு ஆட்சேபணம் இல்லை. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு ஓடுகிற ஓடுகாலிகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆயுள் காலத்தை நிர்ணயிப்பதற்கு எந்த யோகியதும் இல்லை என்பதை மறந்து